ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு veni'skitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பே இல்லாத இட்லி தோசைக்கு ஏற்ற ஹோட்டல் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சாம்பார் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் பொட்டுக்கடலையை மிக்ஸியில் அரைச்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசை சாம்பார் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.